வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கோகுலாஷ்டமி, அதாவது கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய பட்சணங்கள் பண்ணுவோம். பசங்களுக்குலாம் பயங்கர கொண்டாட்டமா இருக்கும். வீட்டில் இப்படி என்ன வாசனை வரும்போதே நம்ம சுவாமிக்கு பண்றதுக்குள்ளேயே ஓடி எடுத்துட்டுருவாங்க இல்லையா? இப்போ அதுக்கு என்னென்ன பட்சணங்கள் பண்ண போறோமோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வெள்ளை சீடை எப்படி பண்றது? ஆஸ் யூஷுவல் நம்ம கோமதி மாமி வந்திருக்காங்க. அவங்க தான் நமக்கு பண்ணி காமிக்க போறாங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன வேணும் மாமி? வெள்ளை செடிக்கு அரிசி மாவு, வெல்லம், எள்ளு, உளுத்தம்பொடி, தேங்காய். நம்ம இந்த டம்ளர்ல 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கோம். இதே டம்ளர்ல 3/4 டம்ளர் வெல்லம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பொடி, ஆமா, ஒரு டீஸ்பூன் தேங்காய் துருவல். தேங்காய் பல்பெல்லாம் கீத்தி போடலாம், இந்த மாதிரி துருவியும் போடலாம். இது 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மாவு வறுத்துக்கணும். ஏன்னா வெள்ளை செடிக்கு நல்லா கொஞ்சம் சூடு பிறக்கிற மாதிரி வறுத்துட்டு பண்ணினாதான் சீடை எண்ணெயில போட்டு விரிஞ்சு போகாது. சரி, இப்போ எண்ணெயும் இந்த பக்கம் விட்டு காய வச்சுக்கிறேன். காய பாருங்க, போதுமான இன்னும் கொஞ்சம் போ. இது எப்படி மாவு இருக்கணும் பதம்? இது பதம் கை பொறுக்கிற சுடி தொட்ட மாவு தொட்டா சுடணும். அவ்வளோதான். ஓகே, ஆஃப் பண்ணிடுமா? இல்லை, சிம்ல இருக்கட்டும். நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் இல்லையா? கரைச்சல போட்டுருவோம். வெள்ளம் முங்குற அளவுக்கு தண்ணி விடணும். ஓகேவா? நம்ம வெள்ளத்தை கரைச்சிட்டு சும்மா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பொடி, எள்ளு. கருப்பு எள்ளு தான் வாசனையா இருக்கும். கருப்பு எள்ளு தான் வாசனையா இருக்கும், அதனால கருப்பு எள்ளு தான் போடணும். தேங்காய், ஒரு ஸ்பூன் தேங்காய். இது தக்காளி பதம் இருந்தா இந்த மாதிரி எடுத்து தண்ணியில விட்டு பார்த்து இந்த மாதிரி அது ஓடுற மாதிரி இருக்கணும். ஆட இருக்கு அந்த மாதிரி. அது நெய் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். சூடோட இருக்கும் போதே விட்டுக்கலாம். இது எதுக்கு மாமி? இது நல்லா சாஃப்டா நல்லா கரகரன் வாசனையா நல்லா இருக்கும். மாவு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துல இருக்கும். சாஃப்டா இருக்கு. சாஃப்டா இது உருட்டை பாத்துக்கணுமா மாமி? ஆமா, இது கொஞ்சம் சூடா இருக்கு. ஆறின அப்புறம் எண்ணெயில போட்டு நல்லா இருக்கும். சரி, ஒரு 5 நிமிஷம் இது ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த ஊறினா அப்புறம் டேஸ்ட் தான். அந்த எண்ணெயெல்லாம் இறங்கி இன்னும் நல்லா இருக்கும். ஏலக்காய் போட்டுடலாமா? போட்டுடலாம். இந்த மாவு எப்படி மாமி அரைச்சிக்கணும்? நாம பச்சரிசி மாவு. ஆமா, மாவரிசி விற்கிறது இல்லையா? அதை இது பண்ணிட்டு 1 கிலோ வாங்கி களைஞ்சு நல்லா நிழலுடத்துல உணர்த்திட்டு அதை மிஷின்ல கொடுத்து அரைச்சி வச்சுட்டோம்னா சீடை, முறுக்கு, தட்டை எல்லாமே மாவு பிடிச்சி விட்டா அந்த மாதிரி அரைச்சிக்கணுமான்னு கேட்கறேன். காய வச்சு. ஆமா, காய வச்சு மாவு பிடிச்சா பிடிக்கும், உதுக்கையும் அந்த மாதிரி இதுல அரைச்சி எடுத்து வச்சிருந்து நல்லா நிழல் உணத்துல மாவை அரைச்சு சலிக்கணும். சலிச்சுட்டு நிழல் உணத்துல இது பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா எல்லாமே சேவை எல்லாமே பண்ணிக்கலாம். எல்லா வருஷமும் பண்ணிக்கலாம். சீடை, முறுக்கு, தட்டை, நமக்கு எதெல்லாம் விருப்பமா இருக்கோ எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோலி குண்டு சைஸ்ல நம்ம உருட்டிக்கலாம். வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெருசா கூட நீங்க உருட்டிக்கலாம், தேவைக்கேற்ப. இது நல்லா இந்த இதுவா உருட்டணும்னு இல்ல, டக்குனு உருட்டி அப்படிலாம் ஒண்ணு முடியும். எப்படி வேணாலும் உருட்டி. இப்ப எல்லாத்தையும் நம்ம உருட்டி வச்சுட்டாச்சு. இப்ப நம்ம பொரிச்சு எடுக்க போறோம். என்ன காஞ்சிருக்கான்னு பாக்குறதுக்காக நம்ம ஒரு சின்ன பிட்டு போட்டிருக்கோம். பாருங்க, அது அப்படி பொரிச்சு இப்படி வரும். பாருங்க, மேல வருது. ஸோ நல்லா காஞ்சிடுது. இப்ப நம்ம அடுத்ததெல்லாம் ஒரு 4 நாளா போட்டுடலாம். அதை எடுத்துடலாம். போட்டுருங்க. என்ன நிறையவே இருக்கு. நம்ம கூட நிறைய ஃபுல்லா போட முடியாது. ஒரு 5 தான் போடணும் இது. ஓகே. உப்பு சீடை மாதிரி நம்ம நிறைய போட முடியாது. எடுத்துடணும். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமா இருக்கணும். கருகக்கூடாது, பொன்னிறமா இருக்கணும். அடுப்பு சிம்மில் வச்சு பண்ணினா உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். சாஃப்டா இருக்கும். சாஃப்டாகவும் இருக்கும்,
வாசனாகும். இது வந்து இந்த மாவியை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 days கழிச்சு போட்டால் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா இன்னும் டேஸ்டாகவும் இருக்கும், நல்லா மாவு பிடிச்சிட்டு நல்லா இருக்கும். நம்மளோட வெள்ளை சீடை வந்து ரெடி ஆயிடுத்து. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வெடிச்சிருக்கு பாருங்க. இந்த மாதிரி வெடிச்சு வந்தால் தான் வந்து நல்லா உள்ளேயும் வெந்து இருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இதுதான் வந்து கரெக்டான கலர் பதம். இன்னும் சில பேர் வந்து ரொம்ப டார்க்காக எடுப்பாங்க, ஆனால் இந்த மாதிரி பதத்தில் எடுத்து பாருங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்தேன் வெள்ளை சீடை, ரொம்ப டேஸ்டாக இருக்கு. மாமி சொன்ன மாதிரி அந்த வெள்ளத்துக்கு வந்து தக்காளி பதம் சொன்னாங்க, அந்த பதம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. மாவு வறுக்கும் போது நல்லா வறுத்து நமக்கு கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும் மாவு. அது இதெல்லாம் பார்த்து அவங்க சொன்ன மாதிரியே நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக, சீடனாலே வெடிச்சுன்னு எல்லாரும் பயப்படுவா, அது மாதிரிலாம் எதுவுமே ஆகாது, அவ்வளோ நல்லா வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ அடுத்தது உப்பு சீடையோடு உங்களை சந்திக்கிறேன்.